வணக்கம்ப்பா. கருவேப்பிலையில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குப்பா. ரெண்டாவது அது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறோம். கருவேப்பிலையை நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே அந்த ஈர்க்கோட நல்லா கழுவிட்டு பூவை அப்படியே கட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணியில் போட்டுருங்க. நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில் அதை கொதிக்க வச்சு நல்லா அது வெந்த பிறகு கருவேப்பிலை அந்த ஈர்க்கெல்லாம் வெந்த பிறகு ஒரு 1.5 டம்ளர் ஆகும். அதை நீங்கள் குடிச்சு வரலாம் காலையில் வெறும் வயிற்றில். அது இல்லாட்டி நீங்கள் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். துவையல் அரைச்சிங்கன்னா சட்னி தேங்காய் எல்லாமே வைக்கலாம். பருப்பு கடலப்பருப்பு கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து சட்னியோ இல்லை துவையலோ அரைச்சி இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். சாதத்துலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு தொட்டுக்கிறவும் வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் கருவேப்பிலையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும், சர்க்கரை நோயும் கட்டுப்பாட்டில் இருக்கும்ப்பா.